நம்ம சேனல் வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக யாருக்குன்னு சொல்லிடுறேன். எனக்கு இருக்கிறது இந்த ஒரு லைஃப். நான் அந்த லைஃப்பை செம்ம ஹாப்பியாக வாழணும், ரொம்ப ஆனந்தமாக வாழணும், நிம்மதியாக வாழணும். எனக்கு பிடிச்ச மாதிரி என் லைஃப்பை சூப்பராக ஒரு நல்ல ஒரு செல்ஃப் லவோட, ஒரு கிராட்டிடியூடோட, அந்த கிராட்டிடியூட் மைண்ட் செட்டோட யூனிவர்ஸ் கூட பயங்கரமாக கனெக்ட் ஆகி அப்படியே வந்துட்டு ஒரு அழகான லைஃப்பை எந்த ஒரு கம்ப்ளைண்டிங்குமே இல்லாமல் என்ன எனக்கு கிடைக்குதோ அதுக்கு ஹாப்பி ஆகிட்டு, நான் என்ன முடியுதோ மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு, வெறுமனே அந்த கேட்டுக்கிட்டு மட்டும் யூனிவர்ஸ் கிட்ட கேட்டுகிட்டே இருக்காத ஒரு பர்சனா, மற்றவங்களுக்கு நான் கொடுக்குற மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு ஆளா, இப்படியெல்லாம் நம்ம லைஃப்பை வந்து நினச்சிருப்பாங்க சில பேர். நிறையா பேர் இப்படி நினைக்க மாட்டாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு உங்கள் லைஃப்பை ரொம்ப ஒரு பொக்கிஷமாக வாழ்ந்து நான் அதை முடிக்கணும், நான் வந்த வேலையை கரெக்டாக என்னோட ப்ராஜெக்டை வந்து நான் சரியாக கம்ப்ளீட் பண்ணணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கும் இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி கொஞ்சம் வந்துட்டு லைஃப்பில் அந்த நான் இப்போ சொன்ன மாதிரியும் இருப்பாங்க, அப்புறம் திடீர்னு பார்த்தா நார்மல் ஹியூமன் மோடுக்கும் போயிடுவாங்க, அப்புறம் திரும்ப இப்படி வருவாங்க, திரும்ப அப்படின்ட்டு ஒரு கேட் ஆன் த வால்லேயே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கும் நீங்கள் எப்படி ஹாப்பியாக வாழ்கிறது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்ன மாதிரி வாழ்க்கையை நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்களும் இந்த டிப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக வாழலாம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். நமக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு விதமாக நம்ம வாழ்க்கையை வாழ பழக்கி கொடுத்துட்டாங்க, சரிங்களா? ஸோ நம்ம பிரெயின் என்ன மாதிரி செட் ஆகிடுச்சுன்னா, அட் ப்ரெசண்ட்டில் எப்படி நம்ம லைஃப் இருக்கோ இதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணி பழகிட்டோம். இப்போ அட் ப்ரெசண்ட்டில் வந்துட்டு நமக்கு ரொம்ப கடன் இருக்குது, இல்லை இஎம்ஐ இருக்குது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நமக்கு பிடிக்காத சில விஷயங்கள், நமக்கு அலர்ஜிக்கான விஷயங்கள் நம்ம லைஃப்பில் இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணி தான் நம்ம சின்னதுலேருந்தே பழகியிருக்கோம். எப்படின்னா சின்ன வயசில் அதுக்கு தகுந்த மாதிரி வளர வளர ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலுக்கு தகுந்த மாதிரி, அப்புறம் காலேஜ், அப்புறம் வேலை, அப்புறம் வந்து ஒரு லவ் இல்லை கல்யாணம், அப்புறம் ஒரு 40s 50s ஒரு வேலைக்கு போகிறது, அப்புறமா பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது, பேரம்பத்தியை பார்க்குறது, இப்படின்னுட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு கஷ்டப்பட்டு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பிரெயின் பேட்டர்ன் டிசைன் ஆயிடுச்சு. நம்ம எப்போ ஹியூமனாக இருந்த காலத்துல இருந்து இப்போ அந்த டிஎன்ஏ நம்ம உடம்புல வரனால அது வந்து ஜென்ரேஷனாக வந்து கடந்து வந்துக்கிட்டு இருக்கனால தான் நம்மளும் அப்படியே திங்க் பண்ணுறோம். சடனாக நமக்கு வந்து ஒரு கெட்டது நடக்குதுன்னா இம்மீடியட்டாக அதுக்கு ரியாக்ட் பண்ணி ரொம்ப நொந்து போய் அழுது புலம்பி, இல்லை என்ன நமக்கு என்ன புரியுமோ, நம்ம கேரக்டருக்கு எதுவும் சூட் ஆகுமோ அந்த மாதிரி அந்த நெகட்டிவான விஷயங்களுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணி பழகிட்டோம். தப்பு இல்லை. பட் ஒரு கட்டம் வரைக்கும் அப்படியே தான் நம்ம வாழ்ந்திருக்கோம். வெரி குட், சூப்பர். பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நமக்கு சில விஷயங்கள் தெரிய வருது. அப்படிங்கும் பொழுது நீ இப்படி இருக்க கரெக்டு தான், இருந்த வரைக்கும் கரெக்டு, ஆனால் இப்போ நீ இதை மாற்றினா உன் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வரும் அப்படின்னு நமக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியுதுன்னு வைங்களேன். அந்த சேஞ்ச் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல், ட்ரை கூட பண்ணாமல் திரும்ப அதே பழைய பேட்டர்ன்லேயே வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த பழசு தான் நம்மளோட லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ இருக்கிற லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு நம்மளோட அந்த ஒரு லைஃப் இருக்க இந்த ஒரு லைஃப்பை பொறுத்து நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா, ஐ மீன் இந்த கரண்ட் சுச்சுவேஷன் பொறுத்து அதுக்கு ரியாக்ட் பண்ணி நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே லைஃப்பில் வந்துட்டு இப்போ இருக்க மாதிரி அந்த நெகட்டிவான சூழ்நிலைகள் தான் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நான் திருப்பி ஏன் இந்த ஒரு லைஃப்னு சொல்கிறேன்னா, நான் சொன்னாலும் சொல்லாட்டியும், லட்சம் தடவை சொன்னாலும், கோடி தடவை சொன்னாலும், ஒரு தடவை கூட சொல்லலைனாலும் நமக்கு இருக்கிறது இந்த ஒரு லைஃப் தான். ஏன்னா நமக்கு வந்து முன்னாடி ஜென்மம் இல்லை இதுக்கப்புறம் இருக்க அடுத்த ஜென்மம் அதை பற்றி ஐடியாவும் கிடையாது, நம்புறோம் நம்பலைங்கிறத தாண்டி நமக்கு ஞாபகமும் இல்லை. அப்படி ஒரு வேளை உண்மையாக இருப்பின் நமக்கு அது ஞாபகம் இல்லை. பொய்யா இருந்தால் அதை பற்றி நம்ம பேசவே வேண்டாம். ஸோ இப்போ நமக்கு என்ன ஞாபகம் இருக்குது, இந்த ஒரு ஜென்மம் தான் ஞாபகம் இருக்குது. இதை இப்போ உட்காந்து நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்க, என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். ஸோ இதுதான் ரியாலிட்டி, இதுதான் ட்ரூத், இல்லைங்களா? இந்த ஒன் லைஃப்பை நம்ம வந்து நினச்சிட்டோம் ஒரு 1000 லைஃப் இருக்குது போல, இன்னும் 1,00,000 லைஃப் இருக்குது, நம்ம இங்கே விட்டதெல்லாம் அங்கே போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. இன்னைக்கு மக்கள் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இந்த ஒரு லைஃப்பை வந்து நம்ம பொக்கிஷமா இதுக்கப்புறம் நம்ம கிடையாது, இப்போ இருக்கிற லைஃப்பை நம்ம விட்டுட்டு அவ்வளோதான் அப்படின்ற அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் இருந்தால் நம்ம இந்த லைஃபையே இன்னும் சூப்பராக வந்து பெட்டராக வந்து லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஒரு லைஃப் நான் சொல்லிட்டேன், அதை மண்டையில் ஆழமாக நீங்கள் ஏற்றுக்கோங்க. ஆமாம், நமக்கு இருக்குது இந்த ஒரு லைஃப், இதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணி வாழக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஒரு டவுட் வரும், ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் எல்லாரும் வாழ சொல்கிறாங்க, நீங்கள் ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் வாழாதீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து எப்படி தான் வாழ்கிறது, ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் தானே வாழணும், இக்கணத்தில் வாழ்கிறது தானே சிறந்தது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ், 100%, 200% அதுதான் கரெக்ட். பட் அதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருக்கிறதுங்கிறத யாராவது இருக்கீங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம மைண்டில் ஒரு பாஸ்ட் டென்ஸில் நமக்கு எதாவது நடந்திருக்கும், ஏதாவது ஒரு பிஸ்னஸில் ஏமாந்துருப்போம், வேலையை விட்டு வந்திருப்போம், பணத்தை ஏமாந்துருப்போம், ஏதாவது ஒரு சொத்தை விற்றுருப்போம்,
ஏதோ ஒரு அன்பிளசண்டான நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற சில விஷயங்கள் இல்லை, பல விஷயங்கள் நடந்திருக்கும். அதை நம்ம மைண்டில் வந்து ரீரெக்கார்டிங் போட்டு கேட்டே இருப்போம். நம்ம மைண்டு சொல்லிக்கிட்டே இருக்கும், உனக்கு இது நடந்ததில்லை அது நடந்ததில்லை அப்படின்ட்டு. நம்ம எப்போ ஃப்ரீயாக சும்மா உட்காடுறோமோ ஆரம்பிச்சிரும். ஸோ பாஸ்டில் நடந்ததை நினச்சி கவலைப்படுவோம் இல்லையா? ஃப்யூச்சரில் அவங்கக்கிட்ட அது இருக்குது, இவங்ககிட்ட இதுக்கு, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு நல்ல ஒரு லைஃபுக்கு என்ன செய்ய போகிறோம், எதுவுமே பண்ணலையே, என்கிட்ட எதுவுமே இல்லையே இப்படின்னு ஃப்யூச்சர் நினச்சி ஒரு பயம் வந்துடும். ஸோ இந்த பயமும் இருக்கக்கூடாது, இந்த கவலையும் இருக்கக்கூடாது. இது ரெண்டையும் விட்டுட்டு ஒரு ப்ரெசன்ட் லைஃப்னு இருக்கு இல்லையா? இப்போ நான் இருக்கேன், இப்போ என் கையில் காசு இருக்கு, இப்போ என்னால் தண்ணி குடிக்க முடியுது, நடந்து போக முடியுது, ஒரு வேலையில் என்னால் இருக்க முடியுது, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, எனக்கு ஒரு வீடு இருக்குது, நான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கேன், எனக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் நினச்சா எங்கேயாவது போயிட்டு வர முடியுது, ஒரு ட்ராவல் பண்ண முடியுது. இதெல்லாம் நம்மக்கிட்ட இப்போ என்ன இருக்கோ அதை நினச்சி நம்ம ப்ரெசென்ட் லைஃப்பில் வாழ்கிறது. இன்னும் ப்ரெசென்ட்டாலாம் நம்ம அந்த கணத்துக்கு கணம் எல்லாம் வாழ முடியாது. ஸோ அட்லீஸ்ட் இப்போ என்ன இருக்கோ அதை மைண்டில் வச்சுட்டு வாழ்கிறது, இதுதான் ப்ரெசென்ட் மொமெண்ட்டு. இது வேற கணக்கு. இப்போ நான் சொன்ன அந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன், புரியுதுங்களா? ப்ரெசென்ட் மொமெண்ட்டில் இருக்கிறது வேற, கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறதுங்கிறது தப்பு. ஏன் நான் தப்புன்னு சொல்றேன்னா, கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. மொத்த வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்ம யாருக்கிட்டயோ அடமானம் வச்சுட்டு மீட்க முடியாம என்னோட சந்தோஷமான வாழ்க்கையை வந்து ஒருத்தருக்கு அடமானம் வச்சு அதுக்கு ஈக்குவலா இந்த ப்ரெஷரு டென்ஷன்லாம் ஏற்றி என் தலையில வச்சுக்கிட்ட மாதிரி அது எங்கேயோ யார்கிட்டயோ இருக்கு, என்னைக்கு நான் மீட்க போறேன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் நம்ம இருக்கிறோம். இந்த ஒரு மனநிலை நமக்கு எப்படி வருதுன்னா, நம்ம வந்து கரண்ட் சுச்சுவேஷன்லயே வாழ்ந்துட்டு இருக்கோம். ப்ரெசண்ட்ல வாழ நீங்க யாரும் கரண்ட் பிரச்சனையில வாழ்ந்துட்டு இருக்கும். அந்த கரண்ட் பிரச்சனை தான் நமக்கு இன்னுமே வந்து நெகட்டிவான சூழ்நிலையை அதிகமாக அட்ராக்ட் பண்ணும். அப்போ என்ன பண்ணலாம்? பிரச்சனையை பார்த்துட்டு நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ண வேணாம்னு சொல்கிறீங்களா? அதுக்கு நான் எந்த எஃபர்ட்டுமே போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களான்னா, எஃபர்ட் போடுங்க, ரியாக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா ரியாக்ஷன்னால நமக்கு வந்து எந்த பிரயோஜனமுமே கிடையாது. ஒரு முயற்சி எடுத்து அதை எப்படி சரி பண்ணலான்னு தான் யோசிக்கணுமே ஒழிய, எனக்கு ஒரு விஷயம் நடந்ததுக்காக நான் ரியாக்ட் பண்ணி ஒருத்தரை போய் சத்தம் போட்டோ கத்தியோ சண்டை போட்டு இதில் வந்து என்ன ஏமாத்தினால நான் அவனே அதே மாதிரி ஏமாத்துவேன் அப்படின்லாம் சொல்லி எதுவுமே இல்லை இங்கே. அந்த மாதிரி எதுவுமே நமக்கு நடக்கலை, புரியுதுங்களா? ஸோ நம்ம வேலை கரண்ட்ல என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கே வாழ்றனால தான் நம்ம அதே மாதிரி சூழ்நிலையில கிட்டத்தட்ட 50, 60, 70, 80 வயசு ஆனால் கூட ஒரு மைண்ட்ஃபுல்னஸ்லையும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஒரு லைஃப்பை யாருமே வாழ்றதில்ல. அது வந்து ரொம்ப கஷ்டம், அது தெரியாதவங்க வாழ்ந்துட்டு போகிறாங்க. பட் நம்ம எப்படி இருக்கணும்? கரண்ட் சுச்சுவேஷனில் 1000 பிரச்சனை இருக்கட்டும், இதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண வேண்டாம். இருக்கிறத ஆமான்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஒத்துக்கோங்க. ஆமாம் இருக்குங்க எனக்கு பிரச்சனை, அதை நான் பார்த்துப்பேன், அதை எப்படி சரி பண்ணணுன்ட்டு உங்களோட மனதளவில் எண்ணத்தளவில் நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதா? ஏன்னா நீங்கள் வந்து அதை பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்கள் லைஃப்பில் ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்னா எப்படிங்க நான் பண்ணணும்னா, ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோலலாம் உங்களுக்கு புரியாது. ஏன்னா இப்போ நம்ம சேனலில் இருக்குது 1000க்கு மேலே வீடியோஸ் இருக்குது. யாருக்கெல்லாம் டைம் கிடைக்குதோ ஏதாவது ஒரு வீடியோ ரேண்டமாக எடுத்து பாருங்கள். முதல் வீடியோ புரியாமல் இருக்கலாம், ரெண்டாவது வீடியோ புரியாமல் இருக்கலாம், 3, 4, 5, 6ன்னு போகும்போது உங்களோட ஃப்ரீ டைமில் பார்க்க ஆரம்பிங்க. அதிகபட்சம் நம்ம வீடியோவே ஒரு 10 to 15 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும், அதுவே அதிகம் தான். பட் வந்து எல்லா வீடியோஸும் அப்படி இருக்காது, ஒரு 8 to 9 minutes இருக்கும். பார்க்க புரியும். நம்மளோட வீடியோஸ் மட்டும் கிடையாது, நிறைய வீடியோஸ் இருக்குது. எவ்வளோ பேர் யூடியூப்பில் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி, பாசிட்டிவ் திங்கிங் பற்றி நிறைய போடுறாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், எது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதோ அவங்க வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னுமே வந்துட்டு பாசிட்டிவாக இருக்க முடியும், இன்னுமே புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இருக்கிற இந்த மொமெண்ட்டை பாருங்கள். ஆமாம் எதுவுமே சரியில்லை அப்படின்னு தெரியுதா? இதுக்கு ரியாக்ட் பண்ணி மட்டும் என்ன ஆக போகுது? இதுக்கான சொல்யூஷன் என்ன பண்ணால் இது சரியாகும்? இல்லைங்க எனக்கு சொல்யூஷனுக்குலாம் கூட மைண்டு போகலைங்க, நான் ரொம்ப டிப்ரெஸடாக இருக்குதுங்க, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எதுவுமே பண்ணாதீங்க. வர்றது வரட்டும், போகிறது போட்டுங்கிற மாதிரி அந்த ஒரு மோட் ஆஃப் மங்க் அங்கே போயிடுங்க, ஒன்றுமே ஆகாது. நம்ம எப்போ ஒரு விஷயத்துக்கு அர்ஜாகி ரொம்ப நெகட்டிவாக பயந்து நிறைய திங்க் பண்ணி ஊன்னு ஏதாவது ஒன்று பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மட்டும்தான் நம்ம உடம்புலேருந்து வர அந்த அதிர்வு தான் யூனிவர்ஸ்க்கு சென்ட் ஆகும். இதுவே நீங்கள் காமாக கம்போஸ்டாக ரொம்ப ஹாப்பியாக கூட வேணாம், அமைதியாக ரிலாக்ஸ்டாக இது என்ன அப்படிங்கிறத கண்ணை திறந்து ஜஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, இவன் எல்லா சுச்சுவேஷனையும் இவ்வளோதான்ப்பா ஹேண்டில் பண்ணுறாங்க, இவங்களோட அதிகபட்ச எமோஷனே இவ்வளோவா தான் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு சாதகமான இதே மாதிரி எல்லாத்தையுமே அணுகிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரணும்ல. இப்போ நீங்கள் பிரச்சனையவே இவ்வளோ சிம்பிளாக தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி எந்த சுச்சுவேஷனுமே அகைன் வராது. ஏன்னா நம்ம ரியாக்ஷனே கொடுக்கல. ஆக்ஷன் ஒரு விஷயத்துக்கு நம்ம திரும்ப திரும்ப ரியாக்ட் பண்ண தான் அது இன்னுமே வர்ஸ்ட் ஆகும். ஒன்ஸ் நம்ம ரியாக்ட் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணி, இப்போ 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்க பேசுகிறாங்க, நம்மளும் கூட பேசிட்டே இருந்தோம்னா என்னாகும்? சண்டை இன்னும் பெருசாக தான் போகும். ஸோ ஒருத்தர் சண்டை போடுறாங்கன்னா ஒருத்தர் அப்படியே கம்ப்ளீட் அமைதி ஆயிட்டாங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு ஆர்கியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை.
நம்ம வாயை பிடுங்கி சண்டை போடுறதுக்கு அவங்களால முடியாது. நம்ம எமோஷன் காட்டலன்னா அவங்களால ஃபர்தராக ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அங்கே ஹெல்ப்லெஸ் ஆயிடுவாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்ல அந்த ஆர்குமெண்ட் ஸ்டாப் ஆகும், சண்டை நிற்கும். அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்ல இருக்கிற நெகட்டிவ் பாயிண்ட்ஸுக்கு நம்ம ஒரு தடவை ரியாக்ட் பண்ணி ஒரு தடவையும் வந்து ப்ரூஃப் பண்ணி அதை கஷ்டத்தை பண்ணி எல்லா பிரச்சனையுமே கஷ்டப்பட்டு ஃபேஸ் பண்ணி ஏதாவது பண்ணி தான் நம்ம அதை சரி பண்ணணும்னு கிடையாது. ரொம்ப அமைதியாக இருந்தால் சிலது அதுவே தானா கூட சரியாகும். ஸோ அதுக்கு நம்ம அந்த வேலை செய்ய விடணும். எல்லாத்தையும் நானே தான் போய் சரி பண்ணுவேன்லாம் நினைக்காம சில விஷயங்கள் தானாக நடக்கும், ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நீங்கள் கையை கட்டி அமைதியாக உட்கார பழகுங்க. இந்த கரண்ட் சுச்சுவேஷனை நோக்கி நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா வாழ்றது கஷ்டம். உங்களோட ஃபியூச்சர் பிரைட் லைஃப்பை இப்போ இருந்து வாழுங்க. அது உங்கள் மனசுல இருந்தே நீங்கள் வாழ ஆரம்பிங்க. அதுக்கான ப்ரிட்டண்டிங் மெத்தட்ஸும் நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். வேறு வீடியோஸ் உங்களுக்கு ஓகேவா இருக்குது, அதில் பிடிச்சிருக்குனாலும் நீங்கள் அதையும் பாருங்கள். மொத்தத்தில் பார்த்து உங்கள் இந்த ஒரு லைஃப்பை அகெயின் அந்த ஒரு லைஃப்பை ஹாப்பியாக வாழுங்க. தேங்க்யூ.